ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால செடி பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னதான் நம்ம தண்ணி விட்டு ரின்ஸ் பண்ணாலும் இலை பார்க்குறதுக்கு அவ்வளோ டஸ்டியாக இருக்கும். அதே இந்த மழை பெஞ்சிச்சன்னா செடிங்க எல்லாமே பச்சை பசேன்னு பார்க்க அழகாக இருக்கும். காலையில் ஏஞ்சி வந்ததுமே செடிங்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, இன்றைக்கி எந்த வேல்யூ இல்லை. பசங்களும் வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அதனால செடிங்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் போட்டிருந்தேன். அது வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதை வந்து அன்பேக் பண்ணாமலே வச்சுருந்தேன்னா சரி அதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலான்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப் மேலே அந்த கெட்டில் கிட்ட வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆச்சா, சரி அந்த இடத்துல கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணோன்னா அழகாக தெரியுன்றதுக்காக தான் இதை வந்து போட்டிருந்தேன். யாருக்காவது வேணும்னா லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏதாவது அமேசான் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆர்டர் போட்டேன்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடுவேன். எதானா டேமேஜ் இருந்தால் கூட நம்ம வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால எப்போவுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்த தொட்டு அதை வந்து பிரிக்கவே டைம் கிடைக்காமல் இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வெளிலேருந்து வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுங்க. அதை வந்து அசம்பிள் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த நெட்டு போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். கொஞ்சம் கூட ஷேக்கிங் இல்லை, நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆடும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடம் ரொம்ப எம்டியாக தெரியுது இல்லையா? அதனால தான் சரி இந்த இடத்த கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நம்ம என்னதான் கவுண்டர் டாப்பை வந்து அப்பப்போ தேய்ச்சி தொடச்சாலும் அந்த டஸ்ட்ன்றது இருக்கும். அதனால இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோப் போட்டு பின்னாடி வால், அதுக்கப்புறமா இந்த கிரானைட்கள் எல்லாமே சோப் போட்டு தொடச்சிட்டேன். தொடச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஈர துணியில் காஞ்ச துணியில் எல்லாமே தொடச்சி அதுக்கப்புறமா ஸ்டாண்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இப்படி கெட்டில் வச்சுக்கினேன். இப்போதைக்கு இந்த இடத்த இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்பப்போ மாற்றலாம். எனக்கு ஒரே மாதிரி எந்த இடத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க பிடிக்காது. அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணின்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அதனால அப்பப்போ கொஞ்சம் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணினே இருப்பேன். அப்போ பார்க்க அழகாக இருக்கும்ன்ட்டு. இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து கிரேவி தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 1.5 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 1 இன்ச் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துருக்கேன், அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முந்திரி ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த அரோமா வந்து வரணும். அப்போது நம்ம அடுத்தது தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கணும். தேங்காவை வந்து துருவி பாதி கப் எடுத்திருக்கேன். அப்படின்னா ஒரு பாதி மூடி வரைக்கும் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே வதக்கணும். அப்போ வந்து கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறுற டைமில் பார்த்திங்கன்னா நான் மட்டன் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த இதுவுமே ஆறிடுச்சு. அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு நம்ம நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடாயிலேயே பார்த்திங்கன்னா நம்ம அம்மா எல்லாம் இப்படி செய்வாங்களா, எதுக்குமா கடாயை கழுவி ஊற்றுறேன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நாமளே அந்த வேலையை தான் செய்கிறோம். கடாயில் தண்ணி விட்டு அதை கழுவி ஊற்றிட்டு மிக்ஸி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போது குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு இன்னும் பாதி வெங்காயம் இருந்துச்சுல்ல அதை சேர்த்துக்கினேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தான்
வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கி வரும். அதனால் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த கறி குழம்புல எல்லாம் வந்து தக்காளி நெத்த தெரியக்கூடாது. அதனால மெலிசா அரைஞ்சி நல்லா வதக்கிட்டோன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா குக் ஆகிடும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நான் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே நம்ம அது நான்வெஜ் வெஜ் எது செஞ்சாலும் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது மட்டன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கிலோ மட்டன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுவே வந்து 3 வேளைக்கு வச்சுடுவேன். மத்தியானமாக பார்த்திங்கன்னா பசங்க வந்துடுவாங்க. அதனால தான் 1 கிலோ எடுத்துன்னு வந்திருந்தாங்க. காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சுட்டு களி தான் செய்ய போகிறேன். மத்தியானத்துக்கு இதுக்கே கீ ரைஸோ இல்லை ஒயிட் ரைஸோ செஞ்சுக்கலான்றதுக்காக தான் ஒரே பாட்டில் முடிஞ்சிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிரேவியே பிளான் பண்ணிட்டேன். கறி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த சில்லி பவுட்ரு அதுக்கப்புறமா மசாலா அது வந்து தனியா தூள் சேர்த்து இதுவுமே நல்லா வதக்கி விடணும். அந்த மிளகாத்தூள் எல்லாமே மட்டனுக்கு வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போவே வெறும் தக்காளிக்கு மட்டும் தானே சேர்த்தோம். இப்போ இந்த மட்டனுக்கு எல்லாமே கிரேவிக்கும் சேர்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதுலேருந்து நல்லா கொதி வரணும். சுற்று பார்த்திங்கன்னா கொதி வந்த பிறகு பாருங்கள் எப்படி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டோம்னாலே சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். ஆனால் இதில் வந்து இன்னும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். அப்போது வந்து நல்லா சுற்றி குக்காகி அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்படி செய்கிறதுனால தான் அந்த மட்டனில் பார்த்திங்கன்னா நல்ல மசாலா ஏறி இருக்கும். சில நேரம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மட்டனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் காரம் உப்பு எதுவுமே பிடிச்சிருக்காது. நம்ம மட்டனை போட்டதுமே தண்ணி விட்டுட்டோன்னா அந்த மாதிரி ஆகும். அதனால எப்போவுமே மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மசாலாலேயே வந்து குக் பண்ணோன்னா அந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னும் குக்கர் கழுவின மிக்ஸி கழுவின தண்ணி அது எல்லாமே சேர்த்து பாருங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறமா கிரேவி கன்சிஸ்டன்சியை வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுட்டேன். 2 விசில் வந்து அது ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நான் வந்து களிக்குமே வச்சுட்டேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி டீ வச்சு குடித்தோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் நல்ல சூடாக இருக்குது. எப்படி கொதிக்குதுன்ட்டு கிரேவி சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி களியோட தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜார் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து காஃபி பவுடர் அதுக்கப்புறமா க்ரீன் டீ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சா அழகாக இருக்குன்றதுக்காக நான் இங்கே தான் வச்சுருந்தேன். 3த்தையுமே கழுவி ஆற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா காஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு கழுவியே மாட்டு மேலே நல்லா காய வச்சிட்டேன். அன்றைக்கெல்லாம் டே வந்து ஒன்றும் பெருசாக போகலை. ஏன்னா பசங்க மத்தியானம் வரேன்னாங்களா, அவங்க வரவே இல்லை. சாயங்காலமாக தான் வந்தாங்க. நாங்கள் வெறும் ரச சாதம் வச்சுன்னு அந்த கிரேவியோடவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சாயங்காலமாக சதீஷை வர சொல்லி சதீஷ் கூட தான் பார்த்திங்கன்னா நாங்கள் திருவிழா கிட்டே போயிருந்தோம். எங்கள் ஊர் தேர் பார்த்திங்கன்னா சாஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் அதுதான் பெருசாக ஓடின்னு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் நாங்கள் உடனே 12 ஹார்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு தேருமே கட்டிட்டோம். அதனால கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. எனக்கு திருவிழாவுக்கு போகவே மனசு இல்லை. என்னடா நம்ம தேர் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க வந்து வாங்கம்மா போயிட்டு வரலாம், இதெல்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் நம்ம போகாமல் விட்டா எப்படின்னு சொல்லிட்டு வருஷம் போவோம். அதனால் இந்த வருஷம் மிஸ் பண்ண வேணான்ட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்காக தான் கிளம்பியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர். இது வந்து 200 ஃபீட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருசு. அது வந்து அப்படியே மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் கட்டி
இழுத்துன்னு வருவாங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். திருவிழாக்கான்னு போன பிறகு எதுவுமே வாங்காமல் வந்தால் எப்படி, அதனால் போயிட்டு 2 ஸ்டென்சில்ஸு, அதுக்கப்புறமா 1 தாவன்கரை தோசை ஊற்றுற மாதிரி ஒரு கடை எல்லாமே வாங்கின்னு வீட்டுக்கு வந்தேன். பசங்க வந்து ரங்கல்ராட்டம் ஆடணும்னு சொல்லுவாங்களா, ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன சொல்வீங்கன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதில் ஆடணுன்னாங்களா, அதனால் பாருங்கள் க்யூவில் நிற்கிறாங்க. அதை ஆடின பிறகு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. அது ஏன்னு தெரியல, ரொம்ப ரஷ் ஒன்றும் இல்லை. அதனால் பொறுமையாக தேர் எல்லாமே பார்த்து கடைக்கு எல்லாமே போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த தாவன்கரை தோசை ஊற்றுறதுக்கு இந்த கடை இருந்துச்சு. அவங்க ரேட்டு பார்த்திங்கன்னா 650 சொன்னாங்க. அதுக்கப்புறமா கேட்ட உடனே பாதிக்கு பாதி கம்மி பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். எப்போவுமே ரேட் கம்மியாக வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த தோசை கடாயும் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆனோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then it's bye from கவிதா கண்ணன். தேங்க்யூ.